ஹாய் நண்பர்களே, இதுதான் கேரளா விலாக். ஓணம்க்கு வந்திருக்கோம். இங்கே ஓணம் எவ்வளோ ஸ்பெஷலுங்கிறத இப்போ நாளைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது ஃபுல்லாக கேரளா தான். பாருங்கள் எவ்வளோ இருக்குது, எப்படி இருக்குன்னு. பச்சை பசேன்னு இருக்குது. சுற்று வீடுகளை பார்த்துக்கோங்க. இப்படி தான் எப்போவுமே கேரளா இருக்கும். இப்போ வந்து ஜஸ்ட் வாக் போய்கிட்டு இருக்கேன். நான் காலையிலே வந்துட்டேன். இப்போ ஜஸ்ட் வாக் போய்கிட்டு இருக்கேன். நாளைக்கு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நாளைக்கு எப்படி இருக்குது ஓணம், அந்த சாப்பாடு இங்கெல்லாம் ஓணத்துக்கு எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு காட்டுறேன். பாய். காலையில் எழுந்திரிச்சு என்ன பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு 2 இட்லியும் சாம்பார் வச்சு காலை டிஃபனை முடிச்சாச்சு. மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஃபுல் மீல்ஸு. இதுதான் கேரளாவோட படையல். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இத்தனை கூட்டோட ஃபஸ்ட்டு இந்த பருப்பு குழம்பும்பாங்க நம்ம ஊரில், அந்த பருப்பு குழம்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஐட்டங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. என் பையன் என் பையனும் இப்போவும் எல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸு, சிப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி ஊறுகாய், பீட்ரூட்டில் தயிர் ஊற்றுற மாதிரி ஒரு கூட்டு, வந்து பார்த்திங்கன்னா தயிர் கூட்டு ஒன்று. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டங்கள் வித் அப்பளத்தோட. கேரளா பொறுத்தவரை டேஸ்ட்டே தனி தான். என் பையனுக்கு என்ன ஃபஸ்ட்டு எனக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க. அவன் வந்து ஒரு நிறைய தான் சாப்பிட்டுட்டேன்னா டேஸ்ட்டை நான் சாப்பிட்டுட்டேன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவனை கிண்டல் வச்சான், வெளியே எல்லாம் ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கை சாப்பிட்டு போடுறான் இல்லையா, அப்போ வந்து என் ஒய்ஃபோட அக்காவோட கையிலும் அவன் கிண்டல் வச்சான்னு சொல்லி அளவுக்கு சாப்பிடாம இருக்கா. அதுக்கப்புறம் ஒய்ஃபு சாப்பிட வச்சுக்காங்க. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கிண்டல் அடிக்கிறான். நான் பார்த்துக்கிட்டே இருப்பான். கடைசியில் கிண்டல் அடிக்கிறது சாச்சு அழுதுருவான். கடைசியில் அழுது சாப்பிட்றதுன்னு தருக்கான். ஹோட்டலில் பார்த்துக்கிட்டே இருந்தேன். கடைசியில் அழ ஆரம்பித்தோம். அவன் சிரிச்சு பிடிச்சி கடை தப்புங்கிறான். பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போ பாருங்க அழ ஆரம்பிச்சுக்கானா. அதை வாரிதோட சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் அதில் சாப்பிட ஆடுவேன். இது பார்த்தீங்கன்னா நெய்யா திங்குற ஒரு இடத்துல டேம் மிஸ்டர்ஸ் வர மாதிரி டேம்னா இதுலேருந்து நிறைய ராட்னான் லோன் சேர்த்தோ கடைகள் இருக்கும். நம்ம ஊரில் ஒரு ஃபெஸ்டிவல் புக்கினா அது என்ன இப்போ வரும்போது ஓணங்கிறதுனா ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. அந்த இடம்னா இப்போ ஈவினிங் ஆகிட்டு இருக்கு. ஈவினிங் சூப்பராக இருந்தோம். நல்லா பார்க்கும். அதுக்கப்புறமா வந்து உள்ள வியூஸே இன்னும் காட்டுறேன். இப்போ இதோட வியூவையும் காப்பேன். இங்கே இது வந்து ஈவினிங் முன்னாடி, அதாவது இப்போ தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ இப்போ எவ்வளோ சார் 2 மலையூர் இதாகிரி லைட்டிங்லாம் சூப்பராக ஆல் எனிதிங் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கு. அதனால் கன்சிங் சம்மந்தப்பட்ட அது நிறைய தேர்ட்டி சிம்பிள் ஷோஸ் நிறைய ரபி and சேர்த்து ஜஸ்ட் பண்ண கார்டனிங் பேப்பர் மாதிரி மொத்தத்தில் அந்த இடம் வந்து ஒரு டூரிஸ்ட் பார்க்க சூப்பராக இருக்கும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பரதநாட்டியம் இது வேறு நடந்துக்கோ அப்போ அந்த இடம்தான் அந்த நல்லா இருக்கு. இங்கே பசங்களுக்கு இது ரொம்பவே அருமையான இடம். வந்து பாருங்க, நல்லாயிருக்கும். கல்லலிசா பாருங்க, நல்லாயிருக்கும். நடந்து போன കുളന്നിക്ക് തേച്ചേ തെറ്റേക്കും ഞാൻ നിന്നേടെ ഈ എടുക്കണ്ട ഞാൻ എടുത്ത ഒറ്റ പിടിയിലാണ് കണ്ടില്ല സോമയ്ക്ക് ശരി